பிரியாணி பிரியர்களுக்கான சிறப்பு பதிவு தாங்க. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. ஆனா அண்ணனுடைய கை பக்குவோம் தூக்கத்துல இருந்து கூட கையை நக்குவோம். இப்போ பார்த்தோன்னா பிரியாணி அப்படிங்கிறது முன்னாடி 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ சாப்பிட்டுட்டு இருந்தது போய் இப்போ நைட் நேரத்தில் தான் பிரியாணி வாங்கி எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ மாரடைப்புக்கான ரிஸ்க்கை நம்ம அதிகரிச்சுட்டே போகிறோம். ஸோ பிரியாணி பிரியர்களாக இருக்கீங்க, நீங்கள் அடிக்கடி பிரியாணி சாப்பிடக்கூடியவங்களா இருக்கீங்க, அதுவும் இரவு நேர பிரியாணியை ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. ஸோ அந்த மாதிரி பிரியாணி விரும்பி சாப்பிடக்கூடியவங்க, எனக்கு மாரடைப்பு வரக்கூடாது, என்னோட ரத்த குழாயில் கொழுப்பு படியக்கூடாது, எனக்கு பிளட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, எனக்கு பிபி வரக்கூடாது, ஸ்ட்ரோக் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்து தான் இந்த டோனிகார்ட் அப்படிங்கிற மருந்து. இந்த மருந்தை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி பிரியாணி சாப்பிட்றவங்க இந்த மருந்து நிச்சயமாக எடுக்கணும். இது 1/4 டம்ளர் தண்ணியில் 10 சொட்டு போட்டு பிரியாணி சாப்பிட்ற அன்னைக்கு 3 நேரமும் மித்த நாளில் 1 நேரமும் எடுத்துட்டு வாங்க. எந்த விதமான பக்க விளைவும் இல்லாது எல்லா வயதினரும் பயன்படுத்தலாம்.